ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி செய்வதற்கு முன்பாக நீங்க சின்ன ஒரு கிருஷ்ணர் கூட தவளக்கூடிய கிருஷ்ணர் வைக்கலாம். புல்லாங்கல் ஊதாம இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வைத்து இந்த பசுமாடு கட்டப்பட்ட தொழுவத்திலிருந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவருக்கு என்னென்ன வைக்கலாம்? இந்த கோகுலாஷ்டமியை இந்த மாதிரி எனக்கு முக்கியமான வேலைகளை செய்துதான் அவரை நீங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும். இப்படி உங்களுக்கு என்ன சில கருத்துக்கள் இருக்கோ, கோரிக்கைகள் இருக்கோ, அந்த கோரிக்கைகளை வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். Girl time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mahashiva Dr. A.S. Mahashri Rajan. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி செய்வதற்கு முன்பாக வீட்டை எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கல்லுப்பு போட்டு நல்லா கழுவ வேண்டும். கொஞ்சம் பன்னீர் இருந்தால் பன்னீர் போட்டு பன்னீரில் கல்லுப்பு போட்டு சுத்தமாக கழுவணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன ஒரு கிருஷ்ணர் கூட தவளக்கூடிய கிருஷ்ணர் வைக்கலாம். புல்லாங்கல் ஊதாமல் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வைத்து பூஜை வைக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணருக்கு என்னன்னு கேட்டா மாட்டு தொழுவம் தான் பிடிக்கும். இப்ப இருக்கிற பீரியட்ல என்னன்னு மாட்டு தொழுவத்தெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஆவர காரியம் இல்லை. அதனால இந்த பசுமாடு கட்டப்பட்ட தொழுவத்திலிருந்து வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண்ணை, ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து மஞ்சள் துணியில் சுத்தி வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு இது பசுமாட்டு தொழுவமாக பாவித்து கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சிடணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பசுமாட்டு சாணம் எடுத்து போன்று பாவித்து அதுல நெய் போட்டு தீபம் பண்ணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது பல்லவர்கள் காலத்துல செஞ்சிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இதெல்லாம் செஞ்சனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடு அப்படியே போய் நின்னவன் அப்படியே நமக்கு சல்யூட் அடிக்கும், நின்னவனே அப்படியே அருள் பாலிக்கும். இப்ப எங்க அருள் பாலிக்குது? போய் நம்ம நின்னவன்னா எட்டி உதைக்குது. காரணம், நம்ம கர்மா அவ்வளவு கர்மா இருக்கு, என் பக்கம் வராத, இல்ல வாளால சுருட்டி பட்டார் அடிக்கும், கண்ணிலே அடிச்சிடும், மூஞ்சிலே அடிச்சிடும். யோசனை படிக்கவங்க. அப்ப இது மாதிரிலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம செஞ்சா மட்டும்தான் பகவான் நம்ம வீட்டுக்கு வருவார். என்ன நம்ம பொம்மைக்குள்ள வைக்கிற மாதிரி நம்ம கிருஷ்ணரை வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டார். சரி, கிருஷ்ணரை தவளக்கூடிய கிருஷ்ணரை வச்சுட்டோம். ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் A.S. மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. அவருக்கு என்னென்ன வைக்கலாம்? அவருக்கு மெயினா என்ன? அவுல், சீடை, வெண்ணெய், கொய்யாப்பழம், நல்லா புரியுதுங்களா? கூடவே இந்த மத்து இருக்குல்ல, மத்து, இந்த தயிர் கடையிற மத்து இருக்கு பாருங்க, அந்த மத்து வைத்து அந்த மத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெண்ணெய் தடவை வைக்கணும். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம், இந்த தயிர் கடைஞ்சிட்டு இருக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மோர் கடையும் போது தயிர் கடையும் போது என்னன்னா அதுல இருக்க வெண்ணெயை திருடிட்டு அந்த மத்துல அடி வாங்கிட்டு மத்தோட எடுத்து ஓடுவாராம். அப்ப அந்த மோர் கடையக்கூடிய மத்து புதுசா ஒண்ணு வாங்கி அதுல கொஞ்சம் வெண்ணெயை என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாஜி உவா. ஜாஜி உவா அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன்ல, நைட்ல ஜாதி மல்லிப்பூ அவருக்கு போடணும், மாலையா போடணும். போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டு கிருஷ்ணர் நைட்ல கனவுல வருவார். ஒரு பகவானை இந்த கோகுலாஷ்டமியை இந்த மாதிரி எனக்கு முக்கியமான வேலைகளை செய்துதான் அவரை நீங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும். ஒண்ணு, பசுமாட்ட தொழுவத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு மஞ்சள் துணியில கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் மேல வச்சு பக்கத்தில் வைக்கணும், தீபம் பண்ணணும். அவருக்கு கண்டிப்பா அவுல் கண்டிப்பா வைக்கணும், வெள்ளை வைக்கணும், சீடை வைக்கணும், வெண்ணெய் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மோர் கடையக்கூடிய மோர் சிலுப்பக்கூடிய அந்த இது மத்து, அதுக்கப்புறம் ஜாதி மல்லிப்பூ, அதுக்கப்புறம் 2 வெற்றிலை, ஒரு பாக்கு, 1 ரூபாய் காயின், அதுல கொஞ்சோண்டு மல்லிகை பூ வச்சு கும்பிட்டுட்டு, கிருஷ்ணா இது உனக்கு சமர்ப்பணம், எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் குறைய வேண்டும், இந்த கோகுலாஷ்டமியில இருந்து என்ன வாழ்வில் ஒரு பெரிய உயர்வு வர வேண்டும், வீட்டில் ஒரு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பேர் ஏற்பட வேண்டும், கோர்ட்ல இருக்கிற கேஸ் எல்லாம் மாறணும்,
சண்டை சச்சரவு குறையணும், கணவருக்கு வேலை வரணும், பையனுக்கு வேலை வரணும், மருமகள் அதிகமாக பேசக்கூடாது, மருமகன் அதிகமாக பேசக்கூடாது. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். இப்படி உங்களுக்கு என்ன சில கருத்துக்கள் இருக்கோ, கோரிக்கைகள் இருக்கோ, அந்த கோரிக்கைகளை எழுதி அந்த மத்து இருக்கு இல்லையா, அந்த மத்து கீழே வைக்கணும். அந்த மத்தை எடுக்கும் பொழுது என்ன நினைக்கிறேன்னா, கிருஷ்ணர் அந்த மத்தை தொட்டு எடுக்கும் பொழுது ஏதோ கீழே இருக்குன்னு சொல்லி பிரிச்சு பார்ப்பார். இது போன்ற நீங்க செய்யப்பட்டால் கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணர் உங்க வீட்டுக்கு தவந்து வருவார்.